வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50யும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணுவோம்னா நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, ஸோ எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸாக இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் லெவல்ஸாக கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா நமக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் நமக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியம்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் எக்கானமியை கவர்ன் பண்ணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை வச்சு தான் நிறையா பேர், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, குளோபல் எக்கானமி எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன பண்ணுன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறத கிளியராக காமிக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50க்குள்ளே போகலாம். நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா நிஃப்டி 50 ஓகே, நமக்கு நிஃப்டி 50 பார்த்தோம்னா கடந்த திங்கக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் இருக்கு. அப்போ புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் நமக்கு வந்து திங்கள்ல இருந்து மாறிட்டு இருக்கு. அப்போ திங்கள்ல இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போச்சுன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ ஒரே நாளில், அதாவது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நமக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த இன்க்ரீஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பேங்க் நிஃப்டி 50ல ஒரு நார்மல் தான். ஸோ அப்போ வந்து ஒரு நார்மலான ரேலி தான் போயிருக்கு. 100% புல்லிஷாக மார்க்கெட் மாறலை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூணா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 200 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, பட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டாக இல்லை. ஓகே, ஆனால் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் த ட்ரெண்ட், ஒரு ஆவரேஜ் ஆங்கிள் ஆஃப் த ட்ரெண்ட் பார்க்கும்போது 47. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு அதிகமாக இல்லைனாலும் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 30 டிகிரிக்கு மேலே இந்த இடத்துல நமக்கு தெரியுது பாருங்க, இந்த இடத்துல 47 டிகிரின்னு காமிச்சிருக்கு. அப்போ இது வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் 43, ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் வச்சாலும் நமக்கு வந்து 40. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரியாவது இருக்கு. ஸோ எப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் 35க்கு மேலே இருக்கோ அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு. அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கிடையாது. ஆனால் ட்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு ஒரு 40 டிகிரி இருக்கிறனால இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்க்கெட் ஒரு நாள் மேலே போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சைட்வேஸ் போகும். அப்போது இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50யோட இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 23,000 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. 23,000 தாண்டினா நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறனால 23,000. அப்போது ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த பாயிண்ட்டை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரிசையாக 3 நாள் சப்போர்ட் இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கிளியராக, அதாவது ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல கிளியராக கால் ஆப்ஷன்ஸில் நிறையா பேர் ஏன் இருக்காங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் இதை தாண்டி மேலே போகாது அப்படிங்கிறதுல ஷுவராக இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்லேயும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது 22,500 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி 23,000. ஓகே, இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து 23,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, அப்போது டவுன் சைடு போனால் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் சைடு நம்ம எங்கே சொல்லியிருந்திருக்கோம், மார்க்கெட் வந்து 22,500. ஸோ 22,700லேருந்து 22,500 வரைக்கும் டவுன் சைட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 22,700லேருந்து 22,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பொசிஷனில் இருக்குது, அதாவது 22,800ல். அப்போது அதிகபட்சம் மார்க்கெட் போச்சுன்னா நமக்கு வந்து புல்லிஷாக மார்க்கெட் இது வரைக்கும் போகும். ஸோ அப்போ ட்ரெண்ட் இதுதான்.
இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி 22,700 இல்லைன்னா 22,500 டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது ஹையஸ்ட் பாயிண்ட் நமக்கு இன்றைக்கி எங்கே எதிர்பார்க்கலான்னா நமக்கு வந்து அதாவது 23,000ம் லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 23,500. அப்போது எந்த ப்ரைஸ் நமக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 22,800. ஸோ இந்த 22,800 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த 22,800லேருந்து மார்க்கெட் எங்கே போகுதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். சப்போஸ் ஸ்டார்டிங் போயே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மேலே போகலாம். இல்லை மார்க்கெட் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆயிடுச்சு 22,800க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அப்போது இந்த பிவட் பாயிண்ட் வந்து 22,800 ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட் போனால் மார்க்கெட் 23,000 போகும். ஸோ 23,000 போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங்க்கு ரெடியாக இருக்கணும். காரணம் என்னென்னா இங்கேருந்து மார்க்கெட் ஷுவராக ரிவர்ஸ் எடுக்கும். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் வந்து 22,800க்கு டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு வந்து 22,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே வந்து டவுன்ஃபாலுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படிங்கும்போது மேலே போனால் டைரெக்டாக நமக்கு வந்து 23,000 வரைக்கும் போகும். டவுன்ஃபால் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ்லையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும். அப்படிங்கிறனால அதாவது 22,800 கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். 22,800க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 23,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50யில். இதே சமயம் வந்து நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கோல்டன் கிராஸில் இருக்குது. அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டுமே நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் இன்னைக்கு இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து அதிகபட்சம் போனால் 23,000க்கு போகும். இதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி 50யோட ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டில் இருக்குது. என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஆங்கிள் நமக்கு பார்த்தா 60 இருக்குது. ஸோ 60 டிகிரிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ 60 டிகிரிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆங்கிள். அதனால பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ மேலே போனால் எது வரைக்கும் போகும் அப்படின்னா அதை நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போது பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 49,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. நமக்கு மேலே போகணுன்னா மார்க்கெட் 50,000 வரைக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் 50,000ல் கால் ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே புஷ் ஆகிறதுக்கு பயங்கரமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு என்ன பண்ணலான்னா ஒரு பாக்ஸ் போடலாம். அப்போது பேங்க் நிஃப்டி நமக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா நமக்கு 50,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு போகிறதுனா மார்க்கெட் நமக்கு வந்து 49,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரோ டவுன் ஆகிட்டு இருக்கு. இந்த நேரோ டவுன் ஆகிறதுனால ஓகே மார்க்கெட்டிங்க அப்போது மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ மேலே போனால் எது வரைக்கும் போகலான்னா 50,000 வரைக்கும் போகலாம். ஆனால் இந்த 50,000தோட கால் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை. எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா 49 கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கிற ஒரு காரணங்கள்னால நமக்கு 49,000க்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்த சைடு போகிறதுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் இந்த சைடு போகிறதுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு. ஸோ அப்போ நம்ம ப்ரைஸ் எந்தெந்த ப்ரைஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போனால் 50,000 வரைக்கும் போகும். லோவஸ்ட் கீழே வந்தால் 49,000 வரைக்கும் வரும். அப்போ இந்த 49,500 இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான பிவட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த 49லேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே வரும். ஸோ பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இதுதான். ஆனால் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது மார்க்கெட் மேலே தான் இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கும் மார்க்கெட் இந்த 49,500 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும். அப்படிங்கிறனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி இல்லை மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்குங்கிறனால நீங்கள் தைரியமாக பொசிஷன் எடுக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து புஷ் ஆகி 50,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி 50ல் வந்து வீக்லி எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குங்கிறனால ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் கம்மி தான். ஸோ நிஃப்டி 50ல் நீங்கள் பார்த்து பொசிஷன் எடுக்கணும். பேங்க் நிஃப்டியில் தைரியமாக 50,000க்கு நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு S&P 500 இருக்குது, அது மட்டும் இல்லாமல் NASDAQ 100 இருக்குது, அடுத்து டவ் ஜான்ஸ் இருக்குது. ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து மார்க்கெட் வந்து ஒரு க்ரோத் ஃபேஸில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கோல்டன் கிராஸில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லோவர் சைடு இருக்குது. ஆனால்
30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் லோவர் சைடு. அப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் மார்க்கெட் மேல புஷ் ஆகுற மாரி இருக்கு. அப்படிங்கிறனால கிளியர் அப்சைட் மூவ் கிடையாது. ஸோ ஏன்னா 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்லயும் மார்க்கெட் மேல போனால் மட்டும் தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா 3 மினிட்ஸ்லயும் 30 மினிட்ஸ்லயும் டெத் கிராஸ் இருக்கு. இந்த டெத் கிராஸ் இருக்குன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகுதுன்னு அர்த்தம். அப்போ 15 மினிட்ஸ்ல மட்டும் கோல்டன் கிராஸ் இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட் தான். பட் 100% புல்லிஷ் கிடையாது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சைட்வேஸ் தான் மூவ் ஆகும். ஒரு அக்ரெசிவான மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ல S&P 500ல வச்சு பார்க்கும்போது. அப்போ இதனால மார்க்கெட் சைக்காலஜி S&P 500லயும் நாஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாஸ்டாக்ல 30 மினிட்ஸ்லயும் டெத் கிராஸ்ல இருக்கு. 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸ்ல இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து 3 மினிட்ஸ்ல டெத் கிராஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து டவுன் சைட் அப்படின்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்னு அர்த்தம். 100% சைட்வேஸ் மூவ்மெண்ட்டா தான் இருக்கும். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அக்ரெசிவான மூவ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து S&P 500, டவ் ஜான்ஸு, நாஸ்டாக் 3லயுமே பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ்லயும் 30 மினிட்ஸ்லயும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மார்க்கெட்டா இருக்கு. அதே சமயம் நீங்க வந்து 15 மினிட்ஸ்ல மட்டும் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல புஷ் பண்ற மாரி இருக்கு. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமும், ஹையர் டைம் ஃப்ரேமும் வந்து நெகட்டிவா இருக்கிறனால நம்ம வந்து மார்க்கெட் சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் முடியும். ஓகே. அப்போ பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் சைக்காலஜியும் பிரைஸ் ஆக்ஷனையும் வச்சு, நமக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு அதிகமான மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் மார்க்கெட்லயும் நமக்கு பார்த்தோம்னா, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கோல்டன் கிராஸ்ல இருக்கு. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ல 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்லயும் கோல்டன் கிராஸ் இருக்கிறனால, நம்ம இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து புதன்கிழமை குரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து 23,000ம் அதே சமயம் பேங்க் நிஃப்டி வந்து அதாவது 48,500 கிராஸ் பண்ணணும். 48,500 எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து 50,000க்கு போக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். சாரி, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கலாம். அதே சமயம் நிஃப்டி 50ல அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். காரணம் என்னன்னா எக்ஸ்பைரிக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்கு. ஓகே. அண்ட் நான் வந்து 2, 3 நாளா வீடியோ போட முடியல. காரணம் என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்ல. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதே மாரி காய்ச்சல் அதெல்லாம் இருந்தனால கொஞ்சம் ரொம்ப சுத்தமா முடியல. ஸோ வீடியோ போட முடியல. அண்ட் 2 நாளா நான் ட்ரேடிங்கும் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு தான் வந்து நான் ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு ட்ரேடிங் பண்ணவே ஆரம்பிக்க போறேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னாச்சு ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி. சாரி, என்னால கொஞ்சம் உடம்பு முடியாதனால என்னால வீடியோஸ் போட முடியல. மன்னிச்சிடுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு ட்ரேடிங்க்கு. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.